Shri Parasakthi Vidyalaya Cbse Class 7th Subject Mathematics. Welcome back students. Today we are going to learn Chapter 3 Data Handling, Example 10 and Exercise 3.3 first two sums. Next sum double bar graph. Okay. Double bar graph means இப்போ நம்ம previous sumல 8th 9th examலாம் பார்த்தீங்கன்னா only ஒரு person உடைய only one data only one information தான் இருக்கும். Okay. Each students உடைய only one information மட்டும் தான் அந்த given dataல இருக்கும். Here one students உடைய quarterly half-yearly mark. So two informations இருக்கு. So two bar graph. ஒரு personக்கு ரெண்டு bar வந்து நம்ம draw பண்ண வேண்டியிருக்கும். So that means a double bar graph. Okay. Example 10. A mathematics teacher wants to see whether the new technique of teaching she applied after quarterly test was effective or not. She takes the scores of the 5 weakest children in the quarterly test out of 25 and in the half yearly test out of 25. ஒரு மேக்ஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க ஒரு நியூ டெக்னிக்கை வந்து டீச்சிங்கில் அப்ளை பண்ண போகிறாங்க. ஓகே, எதுக்கப்புறம் அப்படின்னா ஒரு குவார்ட்டர்லி டெஸ்ட்டு ஆஃப்டரில் அவங்க ஒரு நியூ டெக்னிக்கை அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ ஷீ டேக்ஸ் த ஸ்கோர், அதை எதை வச்சு கம்பேர் பண்ணி, ஸோ த டபுள் பார் கிராஃப்ங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ குவார்ட்டர்லி டெஸ்ட்டையும் ஆஃபர்லி டெஸ்ட்டோட மார்க்கையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 5 வீக்கஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 5 வீக்கஸ்ட் ஸ்டூடெண்ட்டோடைய குவார்ட்டர்லி அண்ட் ஆஃபர்லி மார்க்கை கம்பேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த டபுள் பார் கிராஃபை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார் கிராஃபை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஸ்கேலை வந்து ரைட் பண்ணணும். ஓகே, இந்த கிவன் டேட்டாவில் எல்லாமே பாருங்கள் 10 15. ஸோ ஒரு 1 யூனிட்டை வந்து 5 மார்க்ஸ், ஹியர் த மார்க்ஸ். ஓகே, குவார்ட்டர்லி அண்ட் ஹாஃப் இயர்லி மார்க்கை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆஷிஷ் காட் 10 mark and 15 mark. In the quarterly examination he got 10 mark. Total mark is 25. Okay, 25க்கு 10 mark எடுத்துக்கம். Half yearly markல 15 mark. So here the Arun, the boy got 15 and 18. Kavish 12 and 16. Maya 20 and 21. Rita 9 and 15. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய குவார்ட்டர்லி அண்ட் ஆஃப் இயர்லி மார்க்கை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிவன் டேட்டாவுடைய மார்க் வச்சு தான், இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், பார் கிராஃபை ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே எல்லாமே டென்ஸ் வேல்யூவில் இருக்குது. ஆனால் நம்ம டென்ஸ் எடுத்தோம், 1 யூனிட் ஈக்குவல் டு, இது எல்லாமே மார்க்ஸ் அப்படி தானே. ஸோ 1 யூனிட் ஈக்குவல் டு 10 மார்க்ஸ்னு எடுக்கிறத விட 5 எடுத்தால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா 1 டிஜிட் நம்பர்லாம் இருக்குது. ஸோ இந்த 9லாம் 1 டிஜிட் நம்பரும் இருக்குது. அதனால் நம்ம 1 யூனிட் ஈக்குவல் டு 5 மார்க்ஸ் அப்படிங்கிறத ஸ்கேலாக மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸ்கேல் இந்த கார்னர் பிளேஸில் ரைட் பண்ணணும். ஸ்கேல் 1 யூனிட் ஈக்குவல் டு 5 marks. Okay, 1 unit equal to 5 marks. லிசன், இங்கே டபுள் பார் கிராஃப் வரைகிறதுனால நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நார்மலாக பார் ட்ரா பண்ணோம் இல்லையா, பார் கிராஃபில் பார்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு அந்த குவார்ட்டர்லி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நார்மலாக நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ணுறத வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறத வந்து ஹாஃப் இயர்லி மார்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, அண்ட் இப்போ நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லிசன், கிராஃப் வரைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். லிசன், இங்கே வந்து நம்ம ஸ்கேல் வந்து ரைட் பண்ணியாச்சு. ஓகே, 1 யூனிட் ஈக்குவல் டு 5 மார்க்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணியாச்சு. திஸ் ஒன் ரெப்ரசன்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன், திஸ் ஒன் ரெப்ரசன்ட் half yearly marks. Okay, quarterly marks and this one half yearly marks. Listen, இங்கே வந்து நம்ம டபுள் பார் கிராஃப் வரையினால இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கார்னர்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டார்ட் த ஸ்கேல் அட் 0. ஓகே, 0 ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணோம் எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு y axis. ஓகே, vertical line ட்ரா பண்ணுறோம் y axis. இங்கே 1 யூனிட் ஈக்குவல் டு 5 மார்க்ஸ். ஸோ 5 நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, 5 10 15 20 25 30 அப்படிங்கிற பண்ணிடணும். இங்கே லிசன், நம்ம 2 டபுள் பார் கிராஃபை ட்ரா பண்ணுறதுனால இங்கே இந்த மாதிரி நான் 2 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, அவங்களுடைய டபுள் பார் கிராஃபை நம்ம ட்ரா பண்ணுறதுக்காக. லிசன், இப்போ நம்ம 5 அப்படிங்கும்போது இங்கே 0லேருந்து 5 வரைக்கும் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும், எத்தனை லைன்ஸ் இருக்குன்னா 10 லைன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ 10 லைன்ஸை எப்படி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். லிசன், இப்போ இங்கே 0, இது 5. ஓகே, ஒரு ரஃப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன், கவனிங்க.
இப்போ நம்ம 10 அப்படின்னு இங்கே போட்டிருந்தோம். ஓகே, இந்த 5க்கு பதில் 10 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 0. த நெக்ஸ்ட் லைன் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10th லைன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஹியர் திஸ் இஸ் த 5th. ஓகே, இங்கே 5 தானே நம்ம வந்து அந்த 1 யூனிட் ஈக்குவல் 5 மார்க்ஸ் தான் நம்ம அதை வந்து கிவன் டேட்டாவில் நம்ம ஒய் ஆக்சஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இப்போ இந்த 0 இருக்குது, இந்த பாயிண்ட் தானே இந்த ஹரிசாண்டல் லைனில் இந்த ஸ்டார்டிங்கில் 0 இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் லைன் வந்து 1 கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லைன் தான் 1 லைனுக்கு அடுத்தது தான் 1. ஸோ இதுக்கு அடுத்தது 2 கிடையாது, அதுக்கு அடுத்த லைன் தான் 2. 1 லைன் லீவ் பண்ணியே போடணும். ஓகே, 1 லைனுக்கு லீவ் பண்ணுறது தான் அதோடைய டே. இங்கே 2 இருக்குன்னா நெக்ஸ்ட் லைன் 3 கிடையாது, நெக்ஸ்ட் லைனுக்கு தான் என்னது 3. ஸோ 1 லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து என்னது 4, 1 லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் 5. ஓகே, ஸோ 5 வந்து இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ இதை மாதிரி தான் மென்ஷன் பண்ணும். ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அங்கே 12 அதெல்லாம் வந்து எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 0 இருக்குன்னா 1 லைனுக்கு ஆஃப்டரில் தான் 1. ஓகே, 1 லைனுக்கு ஆஃப்டர் தான் 2, 1 லைனுக்கு ஆஃப்டர் தான் 3, 1 லைனுக்கு ஆஃப்டர் 4, 1 லைனுக்கு ஆஃப்டர் 5th. ஓகே, 5. ஸோ த நம்பர் 5 அப்படிங்கிறது. ஸோ இங்கே அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே 5 10 15 20 25 30. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேட்டா 10. ஓகே, ஆஷிஷோடைய மார்க் என்னது குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் 10 அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் 15. ஸோ ஆஷிஷ்க்கு நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்? மார்க் பண்ண போகிறோம். ஸோ குவார்ட்டர்லி எவ்வளவு? 10 மார்க். ஸோ 10 ஹியர். ஓகே, த மார்க் 10 இஸ் ஹியர். த டோட்டல் மார்க்ஸ் இஸ் 25. ஸோ நம்ம ஆஷிஷோடைய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட மார்க்குக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்றாப்பில் நம்ம ஒரு பாரை ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் ஒன் 10. லிசன் ஸ்டூடெண்ட், இங்கே நம்ம ப்ரீவியஸ் சம்லலாம் எல்லாம் மேலே வந்து நம்பர்ஸ் எல்லாம் டினோட் மார்க் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நெசசரி கிடையாது. ஓகே, நம்ம இந்த கிராஃபிக்கலை பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மேலே நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கேன். இட் இஸ் நாட் நெசசரி. ஓகே, ஒன்லி இந்த பார் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணணும், அந்த நேமை ரைட் பண்ணாலே போதும். லிசன், இங்கே ஃபஸ்ட்டு ஆஷிஷோடைய மார்க்கை குவார்ட்டர்லி மார்க்கை 10 மார்க்கை வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இதை விஷுவலாக இதை பார்த்த உடனே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பார் எதில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு 10 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாரை வந்து நம்ம எப்போதுமே இண்டிவிஜுவலாக பண்ணியிருப்போம், அப்படி தானே? இங்கே வந்து வித் இருக்கும், ஏன்னா அது இண்டிவிஜுவல் பர்சனுடைய பார்னால நம்ம வந்து அதோடைய பிரெத்தை வந்து கொஞ்சம் கேப் விட்டு நெக்ஸ்ட் பர்சனுக்குள்ளதை ட்ரா பண்ணோம். ஆனால் இப்போ ஆஷிஷோடைய குவார்ட்டர்லி மார்க் பண்ணியிருக்கோம், ஆஃபேலி மார்க்கும் பண்ணும்போது 2 டேட்டாவுமே ஓகே, 2 இன்ஃபர்மேஷனே ஆஷிஷோடது, அதனால் அதை ஜாயிண்டாக தான் போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஷிஷோடைய மார்க் அளவு ஹாஃப் இயர்லியில் 15. ஸோ 15 எஸ் ஹியர். ஸோ 15. ஸோ இதோட ஜாயின் பண்ணிடணும். ஓகே, ஏன்னா இது ஒரு பர்சனுடைய 2 இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, த கலெக்ஷன் ஆஃப் 2 இன்ஃபர்மேஷன் இருக்கனால 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணி போடணும். ஓகே, ஆனால் செகண்டாக இப்போ நம்ம செகண்ட் பாய் யார்? அருணோட இது என்னதெல்லாம் குவார்ட்டர்லி மார்க் 15, ஹாஃப் இயர்லி மார்க் வந்து 18. ஸோ 15 ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். ஸோ 15 ஹியர். இதோட போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஓகே, இது வந்து ஆஷிஷோடைய குவார்ட்டர்லி மார்க் அண்ட் ஹாஃப் இயர்லி மார்க். ஸோ ஹாஃப் இயர்லி மார்க்குக்கு நம்ம இங்கே என்ன டினோட் பண்ணியிருக்கோம்? ஒரு மாதிரி ஸ்ட்ரைப் போட்டிருக்கோம். ஓகே, அந்த க்ராஸாக லைன் பண்ணணும், ஏன்னா அப்படின்னா தான் இது வந்து ஹாஃப் இயர்லி, திஸ் ஒன் இஸ் குவார்ட்டர்லி மார்க் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இது திஸ் ஒன். ஓகே, பிளெயினாக இருக்கிறது வந்து குவார்ட்டர்லி மார்க், நம்ம ஸ்ட்ரைப் பண்ணியிருக்கிறது வந்து ஹாஃப் இயர்லி மார்க். தென் நெக்ஸ்ட் பாய் அருண் குவார்ட்டர்லி மார்க் இஸ் 15, ஹாஃப் இயர்லி மார்க் இஸ் 18. ஸோ நம்ம இப்போ அருணோட இதை மார்க் பண்ணலாம். இங்கே 15. ஓகே, ஸோ 15க்கு நம்ம ஒரு பாரை ட்ரா பண்ணுறோம். நல்லா நீட்டாக பென்சில் தான் யூஸ் பண்ணும். ஐ ரிமைண்ட் யூ. ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ ரிமைண்ட் யூ, யூஸ் பென்சில். திஸ் ஒன் குவார்ட்டர்லி மார்க். ஓகே, பிளெயினாக இருந்ததுன்னா இது வந்து என்னது குவார்ட்டர்லி மார்க். ஹாஃப் இயர்லி மார்க்குக்கு ஸ்ட்ரைப் போடணும், ஒரு லைன், அந்த கிராஸ் லைன்ஸ் போடணும். ஹாஃப் இயர்லி மார்க்கோடைய அருணோடைய மார்க் என்னதுன்னா 18. 18ங்கிறது எப்படி பாருங்கள், திஸ் ஒன் 15. ஓகே, 15க்கு நெக்ஸ்ட் லைனுக்கு அடுத்த லைன் தான் 16. அதுக்கப்புறமா கவனிங்க, திஸ் ஒன் 15, நெக்ஸ்ட் லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் தான் என்னது 16. ஸோ 16, நெக்ஸ்ட் லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் 17, நெக்ஸ்ட் லைன் தான் 18.
So this one is 18. Okay, so பாருங்க, yes, this one 18. கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணுங்க. ஓகே, பென்சிலை நல்லா ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, 18. ஸோ ஹாஃப் இயர்லி மார்க்கை நம்ம ஸ்ட்ரைப் பண்ணணும். யூஸ் பென்சில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், okay, the second by Arun finished, and third information is Kavish. Quarterly mark 12 and half yearly mark is 16. 12 listen, இங்கே தான் கவிஷ்க்கு வந்து 2 இது பார் கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்காக கேப் இருக்குது. ஓகே, ஸோ 10க்கு நெக்ஸ்ட் லைன் தான் 11, நெக்ஸ்ட் லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து என்னது 12. ஓகே, ஸோ 12. ஸோ இது வந்து குவார்ட்டர்லி மார்க்னால நம்ம என்ன பண்ணணும், பிளெயினாகவே அப்படியே விட்டுறணும், எந்த ஸ்ட்ரைப்பும் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் கவிஸ் காட் 16 மார்க். ஓகே, ஹாஃப் இயர்லியில் அவனுடைய மார்க்கு 16ங்கும்போது 15க்கும் 20க்கும் அதுக்கு அந்த பிட்வீனில் தான் இருக்கும். ஸோ 15, திஸ் ஒன் இஸ் 15. ஸோ 15க்கு நெக்ஸ்ட் லைன் தான் என்னது 16. ஸோ 16 பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் நீங்கள் பாயிண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஸ்ட்ரைப் பண்ணணும். why it is a half yearly mark. okay, so next girl Maya, quarterly mark is 20, half yearly mark is 21. so 20 எக்ஸாக்டாக உங்களுக்கு 20 இருக்குது. ஸோ 20 இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க, இங்கேயும் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணும். அண்ட் 21 மீன்ஸ் இந்த நெக்ஸ்ட் லைன் தான் 21. ஓகே, இந்த 20யோட நெக்ஸ்ட் லைனுக்கு திஸ் ஒன் நெக்ஸ்ட் லைன் அண்ட் அது அடுத்த லைன் தான் அது 21. ஸோ 21க்கு மார்க் பண்ணிடணும். ஓகே, அண்ட் ரீட்டா, த நெக்ஸ்ட் கேர்ள் ரீட்டா 9 and 15. 9 வந்து எதுக்கும் இன் பிட்வீனில் இருக்கும் அப்படின்னா 5க்கும் 10க்கும். ஸோ 10 ஹியர். ஸோ 10க்கு பிஃபோர் லைனுக்கு அதுக்கு முந்தின லைன் தான் 9. ஓகே, திஸ் ஒன் 5. ஓகே, திஸ் ஒன் 5. 5க்கு நெக்ஸ்ட் லைன் என்னது 6. 6க்கு நெக்ஸ்ட் லைன் 7. ஓகே, and the next line is 8. 8க்கு next line வந்து 9. so 9 here join பண்ணிடலாம் அந்த points. listen, இங்கே மாயாவுடைய half yearly mark ஸ்ட்ரைப் பண்ணிக்கோங்க. தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளுக்கு இது வந்து குவார்ட்டர்லி மார்க், இது ஹாஃப் இயர்லி மார்க்கு. ஓகே, அண்ட் 9 ரீட்டா 9 and 15. ஸோ 15 எக்ஸாக்டாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ 15 இஸ் அன் டபுள் பார் கிராஃப்னால நீங்கள் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்படின்னா தான் இதோடய ஃபினிஷ்ட் ஆகும். இல்லைனா இந்த ஆங்கிளில் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகே, இது வெர்டிக்கலாக பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப் ஓகே இந்த மாதிரி ஆங்கிளில் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். லென்த் வைஸாக நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பிரெத் வைஸாக கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் 15 for half yearly mark. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரைப் பண்ணிடணும். ஸோ the teacher understand well. This one is a quarterly mark, this one is a half yearly mark, and this one quarterly, half yearly. Kavi's got 12 and 16.
and Maya got 20 and 21, and Rita got 9 and 15. Okay, so the teacher understand well through the in the bar graph. Listen, இங்க y axis ல இது எல்லாமே என்னது marks. Okay, 5 10 15. so இங்க marks எழுதணும். இந்த 2 bar graph, okay, double bar graph ஓட இது நேம் வந்து இங்க எழுதிருக்கோம். ஆஷிஷ், இது வந்து அருண், சென்டர்ல எழுதிக்கோங்க. ஓகே, கவிஸ், மாயா and Rita. This is your double bar graph. Here the solution is she means the teacher, okay, the maths teacher draws the adjoining means join பண்ணிருக்கனால adjoining double bar graph and finds a marked improvement in most of the students. The teacher decides that she should continue to use the new technique of teaching. Listen, நீங்க நம்ம bar graph அப்சர்வ் பண்ணனா தெரியும், குவார்ட்டர்லி விட ஹாஃப் இயர்லி மார்க் கிரேட்டராக இருக்குது. இங்கேயும் குவார்ட்டர்லி அருணுடைய குவார்ட்டர்லி மார்க்கை விட ஹாஃப் இயர்லி மார்க் கிரேட்டர். ஓகே, கவிஸ் காட் குவார்ட்டர்லி மார்க்கை விட ஹாஃப் இயர்லி மார்க் வந்து கிரேட்டர். திஸ் ஒன் ஆல்சோ கிரேட்டர். ஸோ த டீச்சர் டிசைட்ஸ் த நியூ டெக்னிக் இஸ் குட். ஓகே, she should continue to use the new technique of teaching. Next we see exercise 3.3. Page number 72, the first sum, use a bar graph figure 3.3 to answer the following questions. The first question is, which is the most popular pet? B question is, how many students have dog as a pet? Okay, so இது வந்து pets owned by students of class 7. 7th standard student உடைய pet animal அவங்க ஓனராக இருக்காங்க. ஓகே, pet animal வந்து டாக். யாரெல்லாம் டாக் எத்தனை பேர் வச்சுருக்காங்க? கேட். ஓகே, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட் வந்து ஓனராக இருக்காங்க, மீன் அவங்க பெட் அனிமல் வளர்க்குறதுல எத்தனை பேர் கேட்டை வந்து வளர்க்குறாங்க? ரேபிட்டை எத்தனை பேர் பெட் அனிமலாக வச்சுருக்காங்க? அப்புறமா ஹாம்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் வச்சுருக்காங்க? அதர் பெட் அனிமல்ஸ் எத்தனை பேர் வச்சுருக்காங்கங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறது எல்லாமே பெட் அனிமல்ஸ், இந்த ஒய் ஆக்சஸில் இருக்கிறதுலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய பெட் அனிமல் அவங்க தான் ஓனராக இருக்காங்க, அந்த பெட் அனிமலோட ஓனர்ஸ். ஸோ எத்தனை பேர் அந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதோடைய ஓனராக இருக்காங்கங்கிறத இங்கே ஃப்ரீக்வன்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்பரை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லிசன், இந்த டாகோடைய ஓனர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 8ல் வந்து ஃபினிஷ்ட் ஆகிருக்கு டாக். ஸோ டாகோடைய ஓனர் 8 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இங்கே எல்லாமே பாருங்கள், ஸ்கேல்ஸ் எல்லாமே 2ஆக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1 யூனிட் ஈக்குவல் டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட் எதில் ஃபினிஷ்ட் ஆகிருக்கு, எந்த லைனில் எந்த நம்பரில் ஸ்டாப் ஆகிருக்குன்னா 10. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் தட் மீன்ஸ் ஓனர். ஓகே, கேட்டோடைய ஓனர்ஸாக. அண்ட் ரேபிட் வந்து 2ல் ஃபினிஷ்ட் ஆகிருக்கு. ஸோ ரேபிட் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஹாம்ஸ்டர்ஸோடைய ஓனர் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 5. ஓகே, 4க்கும் 6க்கும் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ 5. ஸோ அதர்ஸ் பெட் அனிமல்ஸ் இருக்குல்ல, அது எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, எத்தனை பேர் ஓனர் அதுக்கு அப்படின்னா 3. ஓகே, 2க்கும் 4க்கும் இன்பிட்வீனில் இருக்குது. ஸோ 3. ஸோ இதை வச்சு நம்ம இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். விச் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பெட்? எந்த இது ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்குது, எந்த அனிமலோடைய ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்குது? எஸ், கேட் தான் 10. ஓகே, டாக் 8, கேட் 10, ரேபிட் 2, அண்ட் ஹாம்ஸ்டர்ஸ் வந்து 5, அண்ட் அதர் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கவங்க அது வந்து 3. ஸோ விச் ஒன் இஸ் அ கிரேட்டர்? தட் மீன்ஸ் மோஸ்ட் பாப்புலர் பெட்? எஸ், கேட்ஸ். ஓகே, அண்ட் த செகண்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அ டாக் அஸ் எ பெட்? டாகை எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காங்க? ஓகே, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஹியர் டாக் ஹேஸ் த டாக். ஓகே, டாக் வந்து எவ்வளோ பேர் ஓனராக இருக்காங்கன்னா 8 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டாக் அஸ் எ பெட். ஓகே, 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டாக் அஸ் எ பெட். லிசன், இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினை பார்ப்போம். செகண்ட் கொஸ்டினுடைய பார் கிராஃப் ஹியர். ஓகே, so read the bar graph figure 3.4 which show the number of books sold by the bookstore during 5 consecutive years and answer the following question. இங்கே ஒரு நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து ஒரு புக் ஸ்டோர்லேருந்து இது பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூஸாக விற்கிறாங்க. ஓகே, 1989லேருந்து 1993 வரைக்கும் 5 இயர்ஸ் கண்டினியூஸாக சோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய கொஸ்டின்ஸ் 4 questions are asked here. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இந்த பார் கிராஃபை அப்சர்வ் பண்ணும். லிசன், இங்கே த ஹரிசாண்டலில் இருக்கலாம் இயர்ஸ். ஓகே, வெர்டிக்கல் லைன்ஸில் அது மீன் இந்த நம்பர் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இது எல்லாமே நம்பர் ஆஃப் புக்ஸ். ஸோ 100, 200, 300. ஸோ 1 scale equal to
100 books அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, the first question is about how many books were sold in 1989, 90 and 1992. இந்த 3 இயர்ஸில் எத்தனை புக்ஸ் வந்து சோல்டு பண்ணியிருக்காங்க. சோல்டு மீன்ஸ் எவ்வளோ புக்கை விற்றுருக்காங்க அப்படிங்கிறத, புக் ஸ்டோர்லேருந்து எவ்வளோ பேர் எத்தனை புக்கை இந்த 3 இயர்ஸில் how many books are sold. ஓகே, ஸோ how many books were sold in 1989, 1990, 1992. ஸோ 1989 உடைய ஃப்ரீக்குவென்சி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 200க்கு கொஞ்சம் கீழே இருக்குது, நான் டாட்டட் வச்சுருக்கேன். ஸோ அது 180. ஓகே, இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும், ஏன்னா ஒரு ரவுண்டடாக இல்லை. ஓகே, அந்த சின்ன ஸ்மாலாக இருக்கிற டிவிஷன்ஸ்லாம் இல்லாதனால நம்ம ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இதில் வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ 1989 த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இந்த 1989ல் 180 புக்ஸ் சோல்டு. ஓகே, 1990யும் 500 விட கொஞ்சம் கீழே டவுனாக இருக்குது. ஸோ 475. திஸ் இஸ் த அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, அக்யூரேட் வேல்யூவை இங்கே வந்து டினோட் பண்ண முடியல. ஓகே, இங்கே வந்து அந்த டிவிஷன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, அந்த ஸ்மால் லைன்ஸ்லாம் நம்மளுக்கு கிராஃபிக்கல் மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா கிளியராக நம்ம கிளியராக ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ 475. அண்ட் 1992 இஸ் ஹியர். ஸோ 92 200 விட கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது. ஸோ 225 புக்ஸ். ஓகே, 1989ல் 180 புக்ஸ், 1990ல் 475, 1992ல் 225 புக்ஸ். The second question is in which year were sold 475 books sold? About 225 books sold. So 475, here the 475. ஸோ இந்த இயர் என்ன இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 470 புக்ஸ் சோல்டு பண்ண அந்த இயர் என்ன இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1990. அண்ட் 225. ஸோ திஸ் ஒன் இஸ் த 225. ஸோ 1992 தான் 225 புக்ஸை சோல்டு பண்ணியிருக்காங்க. ஓகே student, the second sum, the third one, in which year were fewer than 250 books sold? Fewer means குறைவாக அர்த்தம். ஓகே, இட் இஸ் லோயர். ஸோ எந்த வருஷம் 250 புக்ஸை விட கம்மியாக சோல்டுனா விற்றுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எந்த வருஷம் 250 புக்ஸை விட கம்மியாக விற்றுருக்காங்க. ஸோ நம்ம அந்த பார் கிராஃபை அப்சர்வ் பண்ணால் தான் வி ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, திஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் இயர்ஸ். ஓகே, ஒய் ஆக்சிஸ் இஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை ஒய் ஆக்சிஸில் ரைட் பண்ணணும் நம்பர்ஸ் எல்லாம். லிசன் 1989. ஓகே, first year, the 5 consecutive year, the first year is 1989. ஸோ இங்கே 100லேருந்து 200 வரைக்கும் நம்ம ஸ்மாலாக டிவிஷன், அந்த கிராஃபில் இருக்க மாதிரி குட்டி குட்டி லைனாக நம்ம 10 டிவிஷன்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த அப்ராக்சிமேட் அதை வச்சு தான் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 180. ஓகே, 1989ல் 180 புக்ஸ், 1990லையும் இந்த மாதிரி அப்ராக்சி வேல்யூ வச்சு தான் பண்ணுறோம். 475. In 1991 300 books, that means about 250. Okay, 300 books. 1992 225 books. Okay, so 200 விட கொஞ்சம் கிரேட்டராக இருக்குது. ஸோ 225. In 1993, okay, 93ல் 600 books. ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 250 புக்ஸை விட கம்மியாக எந்த வருஷம்லாம் விற்றுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 250 விட கம்மியான அமௌண்ட்டு புக்ஸ் எல்லாம் எது, நம்பர்ஸ் எது அப்படின்னா 180யும் 225. ஓகே, இந்த ரெண்டு நம்பர் தான் 250 விட லெஸ்ஸராக இருக்க நம்பர். ஸோ 180 புக்ஸை சோல்டு பண்ண வருஷம் என்னது அப்படின்னா, இயர் என்னது அப்படின்னா 1989. ஸோ 225 புக்ஸ் were sold in the year 1992. So this is the answer of the third questions. Okay, so 1989 and 1992. Okay, 1989 and 1992 is the answer. Fourth question, can you explain how you would estimate the number of books sold in 1989? Listen, இந்த நம்ம பார் கிராஃபை அப்சர்வ் பண்ணுவோம். 1989 உடைய டோட்டல் புக்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே கரெக்டான நம்மளுக்கு டிவிஷன்ஸ் இல்லை. ஓகே, அதனால் நம்மளால் தான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது 100லேருந்து 200 வரைக்கும் ஒரு 10 டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்மால் பார்ட்ஸை ஒவ்வொரு லைனும் 10 புக்ஸை வந்து மென்ஷன் பண்ணி, ஸோ 180 1989ல் 180 புக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஃப்ரீக்குவென்சி எல்லாம் எந்த ஆக்சஸில் இருக்கும்னா ஒய் ஆக்சஸில் இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்.
On the fourth question, the answer is on y-axis, the line is divided into 10 small parts of 10 books each. So we can estimate in 1989 is 180 books. So அந்த ஒவ்வொரு லைனும் 10 புக்ஸை வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, 10 புக்ஸோடைய மென்ஷன் பண்ணுதோம். ஸோ அந்த 189 அந்த பாராகிராஃப் எதில் ஸ்டாப் ஆகுதுன்னா 180. ஓகே, அந்த ஒய் ஆக்சிஸில். ஸோ we can estimate in 1989 is 180 books. Listen student, 4th and 5th sum is a homework. 3rd sum next classல பார்க்கலாம். 4th sumல இங்கே எல்லாமே டென்ஸ் வேல்யூவில் இருக்குது. ஓகே, ட்ரா ஏ டபுள் பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸ்கேல் வந்து 1 cm equal to 10 marks. Listen, 1 cm or 1 unit எப்படினாலும் ரைட் பண்ணலாம். ஓகே, இங்கே எல்லாமே டென்ஸ் வேல்யூவில் இருக்குது. ஸோ அதனால் டென்ஸ் தானே 67, 72. ஸோ டென்ஸில் இருக்கனால 1 cm equal to 10 marks அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் டபுள் பார் கிராஃப்னால நம்ம இந்த 2 திங்ஸை வந்து மென்ஷன் பண்ணும். பிளெயினாக இருக்கிறது ஃபஸ்ட் டேர்ம், இந்த ஸ்ட்ரைப் பண்ணியிருக்கிறத வந்து செகண்ட் டேர்ம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். 5th கொஸ்டினும் அப்படி தான். இங்கே வந்து ஃபேவரட் ஸ்போர்ட்ஸும் அண்ட் வாட்சிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 2 information. ஓகே, ஈச் ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் 2 information. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கும் 2 information கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் பார் கிராஃபை யூஸ் பண்ணணும். இங்கேயும் ஸ்கேல் வந்து 1 cm equal to 200 people. ஓகே, ஸோ 200, 400, 600 அப்படின்னு ஒய் ஆக்சிஸில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கணும். ஓகே, அண்ட் the first question is draw a double bar graph choosing an appropriate scale. What do you infer from the bar graph? இதுலேருந்து நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, the bar graph shows the number of people watching and number of people participating. Okay, who are watching and who are participating in sports. This is the information for the first question answers. Okay, and the second question is which sport is most popular. So இதை நீங்கள் எல்லாம் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலே பார்த்தாலே தெரியும். This one is the greatest, cricket. Okay, and which is more preferred. இது வந்து most prefer பண்ணியிருக்காங்க, watching or participating in sports. Okay, this is the third question. ஸோ இந்த 2 sums வந்து ஹோம்ஒர்க் நீங்கள் வந்து கிராஃப் நோட்டில் யூஸ் பண்ணி இந்த ஹோம்ஒர்க்கை ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் 3rd and 6th sum பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 73, exercise 3.3, 4th and 5th sum homework. Do your homework properly. Write your homework in graph note. Thank you.